என்னடா முத்து ரொம்ப கையுமா அலையிற? எடுத்து பிச்சை எடுக்கிறியா? இந்த 10 காசு. யார பார்த்து பிச்சைக்காரன்னு சொன்னீங்க? பார்த்தே கொஞ்சம் அளந்து பேசுங்க. நான் லட்சாதிபதியா கோடீஸ்வரனாங்கிறது எனக்கே தெரியல. அது தெரிஞ்சுக்கத்தான் உங்கள்ட்ட வந்திருக்கேன். உனக்கே தெரியலன்னா எனக்கு எப்படா தெரியும்? என்ன புரு புருங்கிற? லாட்டரி டிக்கெட் ஏதாவது வாங்கிருக்கியா? அதெல்லாம் சோம்பேறி பையன் செய்யற வேலை. சொந்த முயற்சியில முன்னுக்கு வரணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கொள்கை வீரன். கூறு கட்டவெல்லாம் கொள்கையை பத்தி பேசுறாங்க. நானே அமைச்சர் எடுத்து போச்சு. எங்க வீட்டுக்கு பின்னாடி குழி தோண்டினேன். குழி தோண்டியா? எதுக்குடா? செடி வைக்கத்தான். அப்ப இந்த புதையல் கிடைச்சது. இது புதையலா? இதோட மதிப்பு என்னன்னு எனக்கே தெரியலண்ணே. பார்த்து சொல்லுங்கண்ணே. கொட்டு. எங்க தாத்தா பூமிக்கு அடியில புதைச்சு வச்சிருந்தாரா, அதுதான் பாசம் பிடிச்சு கிடக்கு. அவ்வளவு தங்கம் எனக்காக சேர்த்து வச்சிருக்காரு. ஏண்டா நேத்தைக்கு குழி வெட்டினிய அத மூடிட்டியா அப்படியே வச்சிருக்கிறியா? எதுக்கு நேக்குறீங்க? அதுக்குள்ள நீ குப்புற விழுந்து மேல மண்ணையும் போட்டு. ஏண்டா இந்த ஓட்டக்காரலாம் வச்சு எடுத்தா நீ தனியா கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னியா? உன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இவ்வளவு பெரிய ஓட்ட, இதை எப்படா நீ அடைக்க போற? அட கடவுளே, கொஞ்ச நேரத்துல என் மனக்கோட்டையை தூள் தூள் ஆக்கி விட்டாயே. இவர் பெரிய திப்பு சுல்தான் கோட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணா இதை வச்சுட்டு ஒரு 10 ரூபா கொடுங்கண்ணே. கடங்கார நாய்க்கு தின்ன மேலடா ஏத்த வேண்டியிருக்கு. செல்லாத காசுக்கு எவன்டா 10 ரூபா கொடுப்பான்? இதை எடுத்துட்டு போ. எவனாவது இயம்பித்தாளுக்கு பேச்சு பணம் வருவான், அவங்க கிட்ட கொடு. ஒரு டீயாவது. டீ வாங்கி கொடு. யாரா எங்க டீ கேட்க? ஒரு 10 பைசாவது. தானே நானே இதுதான் செலவுக்கு வச்சிருக்கேன். பொறுக்குடா பொறுக்குடா போண்டா தலையா. காலில் எடுத்து வாயா பொறுக்குடா.